ஒவ்வொருவரும் எனக்கு முதலில் என்று அலறும் இவ்வுலகில் வரிசையில் நிற்பதாகட்டும், சலுகைகளை பெறுவதாகட்டும் அல்லது வெகுமதிகளை பகிர்ந்து கொள்வதாகட்டும், நமது பங்கு குறைந்துவிடுமோ என்று நாம் அடிக்கடி கவலைப்படுகிறோம். ஆனால் மற்றவர்களின் நலனை உறுதி செய்த பின்னரே தனது பங்கை தேடும் ஒரு தலைவரை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? யோசுவா ஒவ்வொரு கோத்திரமும் தங்கள் நிலத்தை பெறும் வரை காத்திருந்தார். இறுதியில் அவர் தனது சுதந்திரத்தை கேட்டார். அது வளமான சமவெளி அல்ல, எப்ராயிம் மலைநாட்டின் கடினமான திம்னாத் சிராக் தேசத்தை சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது. வசனம் 49. இங்கே தீர்ந்தது எபிரேயம் கல்லா என்பது வெறும் நேரம் முடிந்தது என்பதல்ல, அது முழுமையாக முடித்தல் அல்லது நோக்கத்தை செம்மையாக நிறைவேற்றுதல் என்று பொருள்படும். இதுவே ஒரு தலைவரின் கண்ணியம். சமூகம் இளைப்பாறுதலை அடையும் வரை ஒருவரின் உரிமைகளை தள்ளி வைப்பது, தனிப்பட்ட ஆதாயத்தை விட பணியை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவது. இயேசு பரலோகத்தின் மகிமை அனைத்தையும் கொண்டிருந்தார், ஆனாலும் நமக்கு பரலோக சுதந்திரத்தை அழிப்பதற்காக மிக தாழ்ந்த இடத்திற்கு வந்தார். சிலுவையில் தனது கடைசி மூச்சை விடும்போது அவர் முடிந்தது டெட்லெஸ்டாய் என்று சத்தமிட்டார். இந்த சத்தம் யோசுவாவின் கல்லாவோடு ஒத்துப்போகிறது. பாவ பிரச்சனையை தீர்க்க தமது சரீரத்தை கொடுத்ததன் மூலம் மனித இரட்சிப்பின் பணியில் அவர் ஒரு நீதியான முற்றுப்புள்ளியை வைத்தார். தனது உயிர்த்தெழுதலின் மூலம் இந்த நிறைவேற்றம் வீணாகவில்லை என்பதை அவர் நிரூபித்தார் மற்றும் வெற்றியின் மகிழ்ச்சியை நமக்கு பரிசாக அளித்தார். பிரியமானவர்களே, இயேசுவை நம்புவது என்றால் என்ன? நமக்காக அனைத்தையும் கொடுத்த இயேசுவின் அந்த தியாகத்தையும் நிறைவேற்றத்தையும் நம் வாழ்வியல் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வதாகும். முதலில் உன்னுடைய பங்கை பெற்றுக்கொள் என்று உலகம் இப்போதும் நம்மை தூண்டுகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மிடம், இனி மற்றவர்களின் நலனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள் என்று கூறுகிறார். தியாகம் இல்லாத சாதனை வெறுமையானது. ஆனால் தியாகத்தில் வேரூன்றிய நிறைவேற்றம் சூழலை மாற்றுகிறது. இன்று நமது ஆதாயத்தை விட சமூகத்தின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும்போது உலகம் பின்பற்ற முடியாத அந்த நீதியான முற்றுப்புள்ளியின் கண்ணியம் நம் வாழ்வில் பாயும். உங்களை விட மற்றவர்களை உயர்த்தி பிடிக்கும் அந்த உன்னத செயலின் மூலம் நமக்காக சிலுவையைச் சுமந்த இயேசுவின் அன்பு உங்கள் வாழ்வில் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன்.